हाय फ्रेंड्स इनकी நம்ம காந்தாரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மார்னிங் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது. அண்ட் தென் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டு க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் அப்படி நம்ம ஹீரோ மறைஞ்சு போகிறார்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்தில் ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசர் கீழே தான் இந்த மலைப்பகுதியெலாம் இருக்குது. அந்த மக்கள் அவங்களுக்கு கீழே வாழ்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கும் அரசருக்கும் இடையில நடக்கிற சில பல பஞ்சாயத்துக்கள் தான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி கதை கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. ட்ரெய்லரும் பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. கதையோட பேசிக் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது சிவன் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு கல் வடிவில் வந்து உண்டாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கல்லெல்லாம் எடுத்து வந்து மக்கள் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அரசர் வந்து அதையெல்லாம் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து குழந்தைய பிறக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு வைலண்ட்டான பர்சன் மாதிரி காமிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்துக்களை இழுத்து வைக்கிறாரு. ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக போடுறாரு. இதனால் அரசருக்கும் அவருக்கும் இடையில் நிறைய தகராறுகள்லாம் வர ஆரம்பிக்குது. இதில் ஒன்றும் கிடையாது, அரசருக்கு அடுத்து ஒரு மகன் இருக்கான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வளர்ந்து பெரிய ஒரு தலைவர் மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகிறாரு. எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குது. சேம் டைம் இந்த பக்கம் அரசருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் சரியான ஒரு போதையில் இருக்கான். ஏன்னா எந்நேரம் பார்த்தாலும் குடி கும்மாளம் அந்த மாதிரி இருக்கான். ஸோ இங்கே வந்து அரசர் வந்து காட்டு மக்கள் விளைச்சலில் வந்து எனக்கு பாதி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி, அதை 3ல் 1 பங்கு கொடுத்துடணும்னு சொல்லி அவர் வந்து கட்டளை போட்டிருக்காரு. அதில் வந்து அவர் ரொம்ப அங்கேருந்து வர விளைபொருட்கள் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே தனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பையன் கொண்டு வரான். அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் தர முடியாது, செய்ய முடியாது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு காட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோட்டைச்சோறு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விளைபொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்க வர இந்த நேரத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயின் அதாவது அரசரோட மகளுக்கும் இடையில லவ் ஏற்படுது. அவங்க ரொம்ப டெப்த்தாக போகிறாங்க. இது எப்படியோ அரசருக்கு அதுக்கு போயிடுது. அரசர் வந்து இப்படியே போனால் அவன் வந்து நம்ம அரியணைக்குள்ளே வந்துடுவான், அவன் அரியணைக்கு மேலே ஆசைப்படுறான் அப்படின்னு வந்து அவருக்கும் அவர் பையனுக்கும் கேட்குது. அதனால் அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடணும், எல்லாத்தையும் கொன்றுணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு அங்கே வந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இந்த இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கோபமான நம்ம ஹீரோ இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி அரசரோட நாட்டு பகுதிகளில் உள்ளே போய் அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையுமே கொல்றான். அதே நேரத்தில் அவனுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் இந்த இதில் நடக்கிற போர்களில் ஹீரோ ஜெயிச்சாரா, அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்றதும் அந்த கிராம மக்கள்லாம் எரிக்கும் போது சில பல நிகழ்ச்சிகள் நடக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. படம் பார்க்க ரொம்ப பயங்கரமான மாசாக இருக்குது. சில பல இடத்துல வந்து பாகுபலி படத்தோட சில கேரக்டர்ஸு சில சீன்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி காட்டினாலும் அந்த பழைய காந்தாராவோட அப்படியேவான ஒரு ஸ்கோப் எல்லாமே இதில் இருக்குது. என்னதான் நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேவான்ட்டாகவே கொண்டு போனாலும் சில இடங்களில் படம் அந்த நமக்கு இது உட்கார்ற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் இவரோட அந்த ஸ்டோரியோட மூவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. லாஸ்ட் கடைசி சீனில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த அந்த இது வருது. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி